சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு உசுரை காப்பாத்துனது நல்லதா போச்சா? அப்படின்னா அந்த பெங்களூர்காரி பண்ணது சரி, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்கப்பா, அவ பண்ணது சரி, நான் பண்ணது தப்பா? அந்த இடத்துல நானா இருந்தாலும் இதத்தான் செஞ்சிருப்பேன். அப்படி சொல்லுங்க. நீங்களும் அந்த காரை தானே கொளுத்திருப்பீங்க? அந்த மனுஷனோட உசுரை காப்பாத்தி இருப்பேன் நினைச்சேன். என்னைக்கு அந்த பெங்களூர்காரி வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சாம்பிராணி புகை போட்டாலோ அன்னைக்கே இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். அவ இந்த அம்மாவை அடியோட மாத்தினா இவங்க உங்களை ஒரு அடியா மாத்திட்டாங்க இல்ல? இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா என் கையை விட்டு போற மாதிரியே இருக்குப்பா. இனிமே அவதான் இந்த வீட்டுல வந்து மொத்தமா ராஜ்யம் பண்ண போறாள்ல. இவங்க என்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவங்க புள்ள பேரை சொல்லி புலம்புனாங்களோ அப்பவே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என் அம்மா பெத்த பாசத்துல அப்படி இப்படி இருந்தாலும் என் அப்பா என்னைக்குமே பழச மறக்க மாட்டாரு, மனச மாற மாட்டாருன்னு நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. அதை நம்பிதான் இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா இப்ப உங்க மனசும் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சுல. போங்கப்பா, போய் புள்ள மருமக சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு பூஜை பண்ணி மணி அடிங்க. இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீ காரை கொளுத்துறேன்னு தெரிஞ்சு கூட நான் பேசாம தானே இருக்கேன். என்னமாமா பேசுறீங்க? இந்த குடும்பத்துக்காக பாடாப்பட்டு ஓடா தேஞ்ச என் பொண்டாட்டிக்கு ஒரு காரை கொளுத்த கூட உரிமை இல்லையா? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இப்ப அவர் அதட்டுறீங்க? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? உங்க கோவல்ல ஏன் மேல தானே? ஏன்கிட்ட காட்டுங்கப்பா. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதான் போனா போகுதுன்னு விட்டுட்டேன்ல. போனா போதுன்னா எனக்கு புரியல. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? சொப்ப வச்சு விளையாடி எரிச்சிட்டு வந்திருக்கேனா? சொல்லுங்க பா. இப்படி எல்லாம் செஞ்சாதான் அந்த குடும்பத்து ஆளுங்களுக்கு அவங்க பண்ண தப்பே என்னன்னு புரியும். இந்த ஜென்மத்துல இந்த வீட்டு வாசப்படிக்கு தலை வச்சு படுக்க கூட பயப்படுவாங்க. இப்படியே நீங்க போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க நல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்களும் உங்க உறவுக்காரங்க தானே சொல்லுவாங்க. நீங்க எப்படி வாங்கன்னு சம்பந்தம் வச்சுப்பீங்களா? நான் அப்படினா இப்படிங்கிற மொத்தத்துல என்னதான் பண்ண சொல்ற? ஏன்பா, எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்றது தப்புன்னு அவகிட்ட சொல்லாம இங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது எப்படிப்பா அவளை தப்புன்னு சொல்வீங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் அவ ரொம்ப முக்கியம்னு இருக்கீங்களே. அவ என்ன பண்ணாலும் நீங்க தப்பே சொல்ல மாட்டீங்க. நாளைக்கே அவ எங்களை கொலையே பண்ணா கூட அவ பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்வீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் காரை கொளுத்துனதுக்கு பதிலா அவளை கொளுத்திருக்கணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல ஆவேசப்படுறதை நீ நிறுத்து. கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. அந்த நர்மதாவால இந்த குடும்பமே சில்ல உடைய போகுது. அவ இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. நடந்து போகவே வக்கில்லாதவனை ஏன் கார்ல கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடியே வந்து நின்னு கதா காலட்சேபம் பண்றியா? மானம் மரியாதை கௌரவத்துக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன்.
ஆனா எதுக்காகவும் என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் இவ போனே எடுக்க மாட்டேங்கிறா? என்ன பண்றது? எதுக்குதான் போன் எடுக்காம இருக்காளோ? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஏதோ புலம்பிட்டு இருந்த. இல்ல, கேஸ்காரனுக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நர்மதா சென்னைக்கு போய் 1 மாசம் ஆக போகுதுல? ஆமாங்க. அவளை வர சொல்றியா? அவளை வர சொல்லுன்னா ஏன் பதற? இல்ல, என்னங்க திடீர்னு? ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நாமளே அவளை பார்த்து 1 மாசம் ஆச்சு. எனக்கு அவளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இப்பதானங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா, உடனே லீவ் கிடைக்குமோ என்னன்னு தெரியல. சரி, அவ லீவ் போட வேண்டாம், நாம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். இல்லைங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க எங்க அலையறீங்க? எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்கு, அப்படியே போய் நர்மதாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். நர்மதாவே நாளைக்கு மறுநாள் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? சரி, வரட்டும். நீ அவளுக்கு ஃபோன் பண்ண. என்ன யோசிக்கிற? இல்லங்க, அவ வேலையா இருப்பா, நம்ம ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இதுல என்ன தொந்தரவு? கால் பண்ணி பிஸியா இருந்தா அப்புறம் கூப்பிடுன்னு சொல்ல போறோம். பண்ணு.